Hey guys, welcome back to our channel. Hope you all doing good. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு குட்டி day in my life vlog தான் பார்க்க போறோம். Hope you all enjoyed this video and come on, let's get into the video. ஸோ காலையில் எழுந்திரிச்சது த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐம் டூயிங் தீஸ் டேஸ் இஸ் பெட்டை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது. பெட்ஷீட்லாம் மடித்து பெட்டெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணிட்டோன்னா நம்ம டே கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். பிகாஸ் பெட்டெல்லாம் நீட்டாக இருக்கிறப்ப தேவையில்லாமல் பெட்டில் போய் உட்காரணும்னு நமக்கு தோணாது. ஸோ அதுதான் பண்ணுவேன். ஸோ பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஐ ஸ்டார்ட் மை ஜேர்னலிங். ஸோ நம்மளோட டேயை வந்துட்டு கிராட்டிடியூடோடு ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த டேவே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக போகும். ஸோ நான் எப்போயுமே கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுவேன். அப்புறமா டூ டூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்ன தோணுதோ எல்லாத்தையுமே அதில் எழுதிடுவேன். ஸோ தட் அந்த டே வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக போன மாதிரி எனக்கு தோணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்து கொஞ்சம் தண்ணி குடிப்பேன். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி குடிக்கிறனால நம்மளோட பாடி ஹீட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுதான் நான் ரெகுலராக பண்ணுவேன். அண்ட் சில டைம் வந்துட்டு இந்த கருப்பு திராட்சையை ஊற வச்சுருப்பேன் நைட்டு. ஸோ அதை காலைல எழுந்திரிச்சு குடிப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் அதை மறந்துடுவேன். ஸோ அந்த டைம்லலாம் தண்ணி குடிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அப்புறமா டோனர், அப்புறம் லிப் பாம், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இது தான் யூஸ் பண்ணுவேன். சீரம்லாம் மோஸ்ட்டாக நான் நைட் டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எப்போயாவது என்னோடய ஸ்கின் வந்துட்டு ட்ரையாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஹையர்லானிக் ஆசிட் சீரம் மட்டும்தான் நான் மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்த மாதிரி எனக்கு தோணல. ஸோ ஐ ஸ்கிப் மை ஹையர்லானிக் ஆசிட் சீரம். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு என்னோடய ஃபேஸ் வந்துட்டு ஒரு 2 minutes கொஞ்சம் மசாஜ் பண்ணுவேன். ஸோ தட் பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அண்ட் ஃபைனலாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சிட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போயுமே பழக்க தோஷத்தில் சன்ஸ்க்ரீனுமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சன்ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச சன்ஸ்க்ரீனை நெக்லேயும் ஹேண்ட்லேயும் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு கார்டனில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ எந்தெந்த செடியிலலாம் பூ பூத்துருக்கு, எந்தெந்த செடிக்கு தண்ணி தேவைப்படுது எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். ஸோ 2 நாளாக மழை பெஞ்சனால எல்லாமே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை சீரியல் டைம். ஸோ நான் காலையிலேயே நான் பார்க்கக்கூடிய 2 சீரியலையும் பார்த்து முடிச்சிடுவேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஐயனார் துணை அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு அதில் ஐயனார் துணை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ அதை நானும் அம்மாவும் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எனக்கு எப்பயுமே இந்த ஃபீல் குட் மூவி சீரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது என்னோடய ஃபேவரட் சீரியல். ஸோ அதை ரெகுலராக கண்டிப்பாக மிஸ் பண்ணாமலே பார்த்துருவேன். நான் காலையில் பெருசாக எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு 11:30க்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கும் வந்துட்டு ஒரு 11:30க்கு அப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப செம்ம மழை. வெதர் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு வழியாக சம்மர் முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப பேரானந்தத்தோடு சமைக்க கிளம்பிட்டேன்.
ஸோ அன்றைக்கி நானும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஸோ சிம்பிளாக சாம்பார் சாதம் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை தான் வந்துட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கிறப்பயே அப்படி ஒரு மழை. ஸோ எனக்கு ரெய்னி சீசன் வந்தாலே போதும், நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். ஸோ எனக்கு ரெய்னி சீசன் தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீசன். பாத்திரம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா சாம்பார் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு காயெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சாம்பார் சாதம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு எனக்கு மோர் குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு மழை பெஞ்சுன்னா ஹாட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். பட் எனக்கு என்னன்னு தெரில, அன்றைக்கி வந்துட்டு மோர் குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் உடனே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஜாரில் ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா வீட்டில் ரெடி பண்ண கெட்டியான தயிர் ஆட் பண்ணி அதுக்கேற்றாப்புல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக சூப்பராக நம்மளோட மோர் ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் ரெடி பண்ணி குடித்தேன். இந்த மோர் உடனே குடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுனதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் தான். ஸோ 1 வீக்காக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமே எனக்கு என்னென்னா ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ எனக்கு எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்து நெல்லிக்காயெல்லாம் ஆட் பண்ணி மோர் குடித்து நம்மளோட டயட்டை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் டைம் நானும் அம்மாவும் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இது வந்துட்டு எங்களோட ரெகுலர் மந்த்லி ரொட்டீன். ஸோ எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி ரெடியாகி வெளியே கிளம்புறது கொஞ்சம் லேசியாக இருக்கும். ஸோ ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். பட் மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி வெளியே போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக வெளியே போகணும் அப்படின்னு தோணாது. சில டைம் தோணும், அந்த டைம் வெளியே கிளம்புவோம். பட் நாங்கள் இந்த ஒரு நாள்லேயே அவ்வளோ சுற்றுவோம். ஸோ ஒரு ஈவினிங் 4 o'clock கிளம்புனோன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9:30 ஆகிடும். ஸோ அன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கான டே. ஒரே நாளில் வந்துட்டு நாங்கள் ஒரு 4-5 கடையெல்லாம் போய் பார்த்துருவோம். ஸோ அன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ்டீஜில் போய் அம்மா வந்து குக்கர், அதுக்கப்புறம் தோசை தவா வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு போத்தீஸ் வந்துட்டோம். போத்தீஸில் போய் அம்மாவுக்கு சாரீ எடுத்தோம். ஸோ நான் பெருசாக வந்துட்டு இன்ஸ்டோர் ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டேன். எப்பயுமே எனக்கு ஆன்லைன் ஷாப்பிங் தான். ஸோ நான் எப்பயுமே விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி போனாலே. ஸோ அன்றைக்கும் அப்படி தான் மேக்ஸ்க்கு போய் என்னென்ன பேக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்து இந்த ப்ரௌன் பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ப்ரௌன் பேக் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் மந்த்லி க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். நான் எப்பயுமே ஆன்லைனில் தான் எல்லாமே வாங்குவேன். ஸோ நான் ரெகுலராக இந்த விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவேன். ஸோ பட் அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு இந்த பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த கிளாஸ் ஜார் அண்ட் அந்த பிங்க் சிப்பர் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால. ஸோ க்ராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு ரிலையன்ஸ் மால் கீழே இருக்கிற பாஸ்கின் ராபின்ஸில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் ரெகுலராக ரிலையன்ஸ் மாலில் ஒன்றில் இந்த ஐஸ்கிரீம் ஸ்பாட்டில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், இல்லைன்னா மேலே இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் பானிபூரி சாப்பிடுவோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் நான் யூஸ்வலாக மந்த்லி ஷாப்பிங் பண்ணுறப்ப பெருசாக எதுவும் வாங்க மாட்டேன். ஸோ அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் பொருள் வாங்கினேன்னா ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது.
இருந்தது. ஸோ எல்லாத்தையும் உட்காந்து என்னென்னலாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து கடையில் எனக்கு பிடிச்சமான என்ன பொருள் பார்த்தாலும் நான் ஃபஸ்ட்டு யோசிக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைனில் இதை விட கம்மியான ரேட்டில் இருக்கும். ஸோ ஆன்லைனில் வாங்குறது தான் பெட்டர் அப்படின்னு யோசிப்பேன். பட் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஆன்லைனை விட கடையில் வந்துட்டு ரேட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் முன்னாடியே அது அப்படி இருந்து அதை நோட் பண்ணாமல் விட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே நான் தேடிட்டு இருந்த அந்த சிப்பர் பாட்டில் வந்து எனக்கு ஆன்லைனை விட கம்மி ரேட்டில் கிடச்சிது. ஸோ ஆன்லைனில் வந்து இதை விட ஜாஸ்தி ரேட் நான் பார்த்தேன். பட் இந்த சிப்பர் பாட்டில் வந்து நான் கணேஷ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு 270 rupeesக்கு வாங்கினேன். அம்மா வந்துட்டு ஹேர் ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்காக அந்த கிளாஸ் பாட்டில் வாங்கினாங்க. ஸோ நான் வாங்குறப்பயே சொன்னேன், இந்த மாதிரி மூடி பெருசாக இருக்குது, ஆயில் அதிலேருந்து ஊற்றுறப்ப கீழே சிந்தும் அப்படின்னு. பட் அம்மா வந்து இதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா வாங்கினாங்க. அண்ட் நான் அந்த கிளாஸ் ஜார் வாங்கினேன். அந்த கிளாஸ் ஜார் வந்துட்டு அந்த கடையில் 80 rupeesக்கு கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளையும் அதோட இடத்துல செட் பண்ணி வைக்கிறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து அதை ரெஃப்ரிஜரேட்டரில் கொண்டு போய் வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் ப்ராப்பராக நான் எல்லா பொருளையும் எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ நான் ரெஃப்ரிஜரேட்டரில் மட்டும் வச்சுட்டு என்னோடய வேலையை அன்றைக்கி முடிச்சிட்டேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீனை பண்ணேன். பட் அதை ஷூட் பண்ணுறதுக்கு சுத்தமாக மறந்துட்டேன். அதையும் ஷூட் பண்ணியிருந்தேன்னா இது வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான டே இன் மை லைஃப் விலாகாக இருந்திருக்கும். பட் எனிவேஸ் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டே இன் மை லைஃப் விலாக் தான். மார்னிங் டு நைட் வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு விலாகில் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அஸ்.